பிராமண சங்கம் கரூர் மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் கல்வியிலே சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் வகையில் பரிசு ரொக்க பரிசெல்லாம் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சியினை கரூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடத்துகிறார்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். தமிழகத்தில் பிராமண சமூகம் மன்னர்கள் காலமாக இருந்தாலும், வெள்ளைக்காரர் ஆட்சியாக இருந்தாலும், சுதந்திர இந்தியாவாக இருந்தாலும் அருந்தொண்டாற்றிய சமூகம். குறிப்பாக கல்வித்துறையாக எடுத்துக்கொண்டீர்களானால் ஆரம்ப காலத்திலே மிக சிறந்த முறையிலே ஆசிரியர்களாக விளங்கிய சமூகம் பிராமண சமூகம். இந்த சமூகத்திற்கு இன்றைய தினம் நிறைய சவால்கள் உள்ளன. உதாரணமாக கல்வி வேலை வாய்ப்பில் எங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவது இளைய தலைமுறையை மிகவும் பாதித்துள்ளது. இதையெல்லாம் நாங்கள் கையாளுவதற்காக தமிழகத்தை 400 கிளைகளை கொண்டு எங்களுடைய இளைய தலைமுறைய மன முனைப்பை கற்றுவதற்காக ஊக்குவித்து வருகின்றோம். பல்வேறு நடவடிக்கைகள் வழியாக எங்களுடைய வேண்டுகோள் தமிழகத்துடைய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னவென்றால், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்பதுதான். நீங்கள் யாருக்கும் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. பிராமண சமூகத்தில் நலிந்தவர்கள் இன்றைய தினம் வாய்ப்புகள் பெற முடியவில்லை. அவர்களுக்கு பொருளாதார அடிப்படையிலே நீங்கள் அவசியப்பட்டால் அரசியலை சட்டம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கின்றோம். மேலும் சமீப காலமாக பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துகின்ற நிகழ்வுகள் மீண்டும் தலை தூக்குகின்றன. இதற்கெல்லாம் பிராமண சமூகம் அஞ்சாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இளைய தலைமுறை நாங்கள் தெளிவாகவும் இருக்கின்றோம், துணிவாகவும் இருக்கின்றோம் என்பதை பிராமண சமூகம் தெரிவித்துக் கொள்கின்றேன். டிவி நிகழ்ச்சிகளிலே எல்லாம் அங்கே சிலர் கொச்சைப்படுத்துகிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் கண்டிக்கின்றோம். எங்களுடைய அன்பு வேண்டுகோள், நாங்கள் அருந்தொண்டாற்றிய சமூகம், சட்டத்தை மதிக்கின்ற சமூகம், அனைத்து சமூகங்களும் நல்வுறவு கொள்கின்ற சமூகம். ஆகையினால் எங்களுக்கும் உரிய வாய்ப்பும் அனைத்துறையிலும் வழங்க வேண்டும் என்று மிகவும் அன்போடும் பணிவன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இருக்கிற சூழ்நிலையில மாணவர்கள் படிக்கிறதே ரொம்ப பெரிய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் மூத்த பொதுச்